இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யார் ஒருத்தர் ஒருவேளை நீயா நானான்னு வீம்பு பாராட்டுறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், சமாதானம் வராது. ஏசப்பா பிரியமாக இருக்கவே மாட்டார். ஏசப்பா சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அதனால இந்த வீம்பு அப்படின்ற கேரக்டர் ஏசப்பாவுக்கு பிரியமானதே இல்லை. அதை தயவு செய்து ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டுறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், வீம்புக்காக கார் வாங்கிறது, வீம்புக்காக கல்யாணம் பண்ணுறது, வீம்புக்காக சில காரியத்தை செய்கிறது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. தயவு செய்து இந்த வீம்புக்காக நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க. பரவாயில்ல, அவங்க ஜெயிச்சு போகிறாங்க, அவங்க அந்த இடத்துல பெருமையாக போயிட்டு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல நீங்கள் போட்டி போட வேண்டாம். அடுத்து ஒரு வித்தியாசமான இடத்துல ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தி ரொம்ப அவசியமானது. நிறைய பேருக்கு இதை சொல்லுங்க. வேண்டாம், ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல. ஆமென்.